அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் அடிக்கடி சிறுவினாக்களில் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் ஐ ட்ரீஸ் கேசஸ். இந்த மாதிரியே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் லண்டன் ப்ராப்பர்ட்டி ட்ரஸ்ட் லிமிடெட் வெர்சஸ் ஐ ட்ரீ ஹவுஸ் இன் 1947 நடந்த ஒரு வழக்கு. இந்த வழக்கை மென்ஷன் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ப்ராமிசரி ஆஃப் எஸ்டோப்பல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேருந்து வருது. முதல்ல ப்ராமிசரி ஆஃப் எஸ்டோப்பல்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஐட்ரி கேஸ் கிட்ட வந்துடலாம். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். What is I-tree cases? Promissory of estoppel ஒரு தனி நபர் தன்னிச்சையாக வாக்குறுதி அளித்து அதனை மற்றவர் நம்பி செயல்பட்டால் பின்னர் அவர் அந்த வாக்குறுதியை மீறுவது நியாயம் அல்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராமிசரி ஆஃப் எஸ்டோப்பல்னு அர்த்தம். ஒரு தனி நபர் இருக்கார், நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு வாக்குறுதியை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க. அந்த வாக்குறுதியை மீறது பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான விஷயம் கிடையாது அப்படின்றது சொல்கிறது தான் இந்த கான்செப்ட். அந்த மாதிரி இதில் எதனா மீறப்பட்டிருக்கா அப்படின்ற கான்செப்டை நம்ம பார்த்தா நம்மளுக்கு மிக அற்புதமாக புரிய வந்துடும். இந்த இடத்துல சென்ட்ரல் லண்டன் ப்ராப்பர்ட்டி ட்ரஸ்ட் அப்படின்ற பில்டிங் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த பில்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் ஸ்டடி தான் இது. தெளிவாக போட்டுட்டோம் பாருங்கள். ஃபேக்ட் ஆஃப் கேஸில் 1937 நடக்கக்கூடிய விஷயம் இது, நடந்த விஷயம் இது. சென்ட்ரல் லண்டன் ப்ராப்பர்ட்டி ட்ரஸ்ட் லிமிடெட் இவர் தான் பார்த்தீங்கன்னா பில்டிங் ஓனர், பெட்டிஷனர்னு வச்சுப்போம். ஐ ட்ரீஸ் ஹவுஸ் லிமிடெட் இவர் டெனண்ட். என்ன நடக்குது 1937லன்னா யூரோ 2500, நம்ம நாட்டுக்கு 2500 வச்சுப்போமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் யூரோவில் போட்டுக்குங்க. வருட குத்தகை ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஓல்டு பில்டிங்க்குமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2500 யூரோ தான். அவர் அதற்கு மேலே அவர் வாடகைதாரர்களை விட்டு சம்பாரிச்சிக்கணும். 1940ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் காரணமாக பல குடியிருப்புகள் காலியாக இருந்தது. அதனால் வாடகைதாரரால் முழு வாடகையை செலுத்த முடியாமல் கஷ்டப்படுறாரு. 1937 உள்ள என்ட்ரி ஆகிறாரு ஐ ட்ரீஸ் ஹவுஸு. 2500 யூரோ பேசப்படுது இந்த ஓல்டு பில்டிங் உண்டான வாடகை தொகை வருஷத்துக்கு. 1940 என்ன நடக்குதுன்னா 2ஆம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இவரால் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா இது உள்ள என்ட்ரி ஆக மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்கக்கிட்டே பணம் இருக்காது, இல்லைன்னா ஒரு பயம் அப்படின்னு ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சுப்போமே. அதனால் இவரால் வாடகை தொகையை செலுத்த முடியலை. இது கான்செப்ட். இப்போதுலேருந்து கேஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். கட்டிட உரிமையாளர் வாடகை தொகையை யூரோ 1250 என குறைத்து ஒப்பந்தம் செய்தார். இதில் அப்படியே பாதி டிவைடட் பை 2. இந்த வாடகை குறைப்பு எவ்வளவு காலம் என்பதை குறிப்பிடப்படவில்லை. இத்தனை காலம் வரைக்கும் இந்த வாடகை குறைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. இவர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரிட்டனான ஒரு ஒப்பந்தம் வந்துடுச்சு. இட்ஸ் எ லீகல் ஆப்ஜெக்டோட வந்துடுச்சு. 1945 போர் பார்த்தீங்கன்னா முடியுது. வார் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. முடிந்த பின்னர் எல்லா குடியிருப்பும் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரியே நிரம்பும் போது என்ன பண்ணுறாரு உரிமையாளர், முழு தொகையும் வாடகைக்கு கேட்குறாரு. 1945 கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1940 45 வரைக்கும் பாதி வாடகை கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த வித்தியாசத்தையும் கேட்டு வழக்கு தொடர்றார். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டுக்குங்க. போர் முடிந்தால் பழைய வாடகையை கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. புது வாடகையே கிடையாது. 1945 அப்புறம் வரக்கூடிய வாடகையை பற்றி ஆனரபிள் கோர்ட்டு விசாரிக்கலை. இந்த வித்தியாசத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. போர் முடிஞ்சிச்சுன்னா இக்காலத்தில் அந்த பாதி தொகை விட்டு கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா அந்த தொகையை கேட்டு பெற முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ரெண்டாவது இஷ்யூஸ் என்ன ஃப்ரேம், போர்க்காலத்தில் குறைவான வாடகை பெற்ற வித்தியாசத்தை
மீண்டும் கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனரபிள் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா டென்னிக்ஸ் ஜே அப்படின்ற ஒரு ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாரு இந்த ஜட்ஜ்மெண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, போர் முடிந்தால் பழைய நிலை திரும்பியதால் 1945 முதல் பழைய வாடகையை கேட்கலாம். நம்ம உங்கள் மனசில் என்ன தோணிச்சோ அதே தான் இவரும் ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்கிறாரு. இதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸும் கூட. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த எண்ணம் வந்து எனக்கும் தோணணும். அப்படி தோணுச்சுன்னா அது நேச்சுரல் ஜஸ்டிஸில் வந்து நின்றுடும். ஒரு நல்ல சட்டத்திற்கு உண்டான கான்செப்ட் அது எட்டும், இல்லைன்னா அது எட்டாது. இவ்வளோதான் கான்செப்ட். 1940 மற்றும் 1945 வரை குறைந்த வாடகை வாங்கியதை பின் போய் கோர முடியாது, பின்னாடி போயிட்டு அதை ரெடீம் பண்ணிக்க முடியாது. வாடகை குறைக்கும் வாக்குறுதி எழுதப்பட்டதால் சட்ட ரீதியாக செல்லாத ஒரு கான்செப்ட். இவர் கேட்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா செல்லாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு கேஸ் ஸ்டடி கிடச்சிருக்கு உங்களுக்கு. நான் சொல்லிட்டேன், எப்படியும் ஒரு 15 கேஸ் ஸ்டடியாவது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த கேஸ் ஸ்டடியை எந்த இடத்துல உபயோகப்படுத்தினா நல்லா இருக்குன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். மனசில் ஞாபகம் வச்சுக்கிங்க, கேஸ் ஸ்டடி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கிடைச்ச கேஸ் ஸ்டடியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்களுடைய டியூட்டியாக வச்சுக்கிங்க. ஏன் இந்த படம்லாம் போடுறோன்னா அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்றதுக்காக தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.